இதுவரை தமிழ் சினிமாக்களுடைய வியாபாரத்தை எல்லாம் கடந்து கூலி வந்து ஒரு மிகப்பெரிய நம்பரில் வந்து வியாபாரம் ஆயிருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காம்பினேஷனுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பல முறை சொன்னது தான், இந்த பேன் இண்டியா படம்ங்கிறதுனால பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த முக்கியமான ஆர்டிஸ்ட்லாம் இது உள்ளார இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு வசூலில் வந்து ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ண அப்படி தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் மேலே படத்தினுடைய கண்டென்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம அதுக்கு முன்னால் பேசுகிறதுங்கிறது இந்த எரும மாட்டை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு வேலை பேசுகிற கதை தான், அதில் மாற்றம் இல்லை. பட் இந்த காம்பினேஷனுக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகிருக்கு. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அப்படி தியேட்டருக்கு ஆடியன்ஸாக கன்வெர்ட் ஆனால் இவ்வளோ ரூபா கலெக்ட் ஆகுங்கிற அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். அதே நேரம் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, இந்த படத்துக்கு கிடைத்த அந்த சான்றிதழ் அது வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக். அதில் மாற்றமே இல்லை. என்னென்னா சென்னையில் முக்கியமாக அந்த பிவிஆருடைய மல்டிப்ளெக்ஸ்க்கெலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு குழந்தைகளையோ சிறுவர் சிறுமிகளையோ அவங்க வந்து கம்பல்சரியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியோட படத்துக்கு போனாலும் இவர்களை அனுமதிப்பது இல்லைங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய சிக்கல்.